மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி. அவர வந்து மக்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றது எந்த நியாயம்? மக்களால் நாங்கலாம் ஓட்டு போட்டதுனால தான் நீங்க எம்பி. உங்கள கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும்? அப்ப அந்த இளைஞர் வந்து மேல கோயிலுக்கு போயிட்டு காசி விஸ்வநாதர தரிசனம் செஞ்சுட்டு கீழ வராரு. வந்துட்டு பார்க்கும்போது எல்லாம் பேட்டி கேட்டுங்கிறாங்க பத்திரிக்கையாளர்கள் எல்லாரும். பத்திரிக்கையாளர் பேட்டி கேட்கும்போது இவரும் செல்ஃபோன எடுத்துன்னு போயிட்டு எல்லாம் கேட்கறதெல்லாம் வீடியோ புடிச்சு நின்னுட்டு லாஸ்ட்டா வந்து இது வந்து வகுப்பு வாரியத்துக்கு சொன்னா ஒரு கொஸ்டின கேட்குறேன். கேட்ட உடனே எல்லா பத்திரிக்கைக்காரங்களும் இந்த பக்கம் திரும்பி நீனா பத்திரிக்கை ரிப்போர்ட்டரா ஐடி கார்டு கூட அதை கொடு இதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு இவர் இது பண்ணுறதும். அப்போ ஐடி கார்டு வச்சுருந்தா மட்டும்தான் கேள்வி கேட்கணுமா மக்கள் பிரதிநிதியை? வெக்கமே இல்லையா இதெல்லாம்? சொல்லுங்கள், வெக்கம் இல்லை. ஒரு மக்கள் வந்து ஓட்டு போட்டதுனால தான் அவர் எம்பி. மக்களெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததுனால தான் அவர் எம்பி. அவரை மக்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்றது என்ன விதத்தில் நியாயமாக இருக்கும் சொல்லுங்கள்? அப்போது ப்ரெஸ் ரிப்போர்ட்ரு ஐடி கார்டு வச்சுருந்தா மட்டும் தான் போய் கேள்வி. அப்போ ஓட்டு போடும்போது ஐடி கார்டு கேட்கலையே, என்ன அது ஓட்டர் ஐடி இருந்தால் போதும் அப்படின்னு தானே